வெளிப்படுதல் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 17. ஜெயம் பெற்றவர் ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். வெளிப்படுத்துதல் 5:4-5. டென்னிஸ் காலனிகளில் சுழல் போன்ற சின்னங்களை பார்த்ததும் அது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு பொருட்களின் உற்பத்தியாளருடைய அடையாள சின்னம் என்பது பலருக்கு புரிந்துவிடும். அந்த நிறுவனம் நைக். 1964 தொடங்கப்பட்ட ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ் 1971 நைக் என்று மாறியது. அது வெற்றிக்கு அடையாளமான கிரேக்க தேவதையின் பெயர். ஆனால் நைக்கோ என்கின்ற இந்த கிரேக்க வார்த்தைக்கு அதை அணிந்து நன்றாக ஓட முடியும் என்பதை விட அதிக அர்த்தம் உள்ளது. வெற்றி பெறுதல், ஜெயம் பெறுதல் என்று அர்த்தம். மேலும் கிறிஸ்துவை விவரிப்பதற்கு மூப்பர்களில் ஒருவன் இவ்வாறு சொன்னதாக இந்த வசனம் தெரிவிக்கிறது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 28 முறை வருகிறது. வெளிப்படுத்துதலில் 6 முறை வருகிறது. மனித இனத்தின் இறுதி முடிவு சம்பந்தப்பட்ட அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்க ஒருவனும் பாத்திரவானாக இல்லாததை கண்டு யோவான் அழுதார். விழுந்து போன நம் உலகத்தின் முடிவு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று கேட்ட பலமுள்ள தூதன் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தபோது அந்த அப்போஸ்தலருக்கு அழுகை வந்தது. துக்கமாக இருந்த சமயத்தில் பதில் கிடைக்கிறது. அந்த மூப்பர் யூதா கோத்திரத்து சிங்கத்தை சுட்டி காட்டுகிறார். அது ஒரு ராஜா போன்ற அதிகாரமும் வலிமையும் கொண்ட கிறிஸ்துவின் தனிச்சிறப்பாகும். யாக்கோபு தன் குமாரனாகிய யூதாவை ஆசிர்வதித்த போது அவருடைய வம்சம் குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி அதில் மேசியா பிறக்கவிருந்ததை முன்னுரைத்த போது அவரை பாலசிங்கம் என்று குறிப்பிட்டார். பார்க்கவும் ஆதியாகமம் 49:9-10. மேலும் கிறிஸ்து தாவீதின் வேர். அவர் இந்த பராக்கிரமமிக்க இஸ்ரேல் ராஜாவின் வம்சத்திலிருந்து வந்தவர் மட்டுமல்ல, உண்மையில் தாவீதுக்கு முன்னரே இருப்பவர் என்று அர்த்தம் குறிக்கிறது. ஆனால் உண்மையில் இயேசுதாம் மனிதனை சிருஷ்டித்தார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையேயான மாபெரும் யுத்தத்தில் தேவனுடைய தெய்வீக குமாரன் மட்டுமே சாத்தானை வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் மட்டுமே தேவனுடைய குணத்தை நிரூபிக்க முடியும். கல்வாரியில் இயேசு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறினார். வெளிப்படுத்துதல் 5:6. இயேசுவே, நீர் என் சத்துருவை மேற்கொண்டு என் ரட்சிப்பை உறுதியாக்கினதால் என் எதிர்காலம் குறித்து நான் ஒருபோதும் புலம்பாமல் இருக்க உதவி செய்யும். உமக்கு நன்றி. அதிக ஆராய்ச்சிக்கு எஸ்ஐயா 11:10, மத்தேயு 21:9, மத்தேயு 22:41-45 வரை. ஆமேன்.